அஞ்சரி பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா தொடர்கிறது. நம்ம கொடைக்கானல இருக்கோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல் பத்தி ஏதோ ஒரு செய்தி சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது நம்மளுடைய மரபு. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது இங்க இருக்கிற ஒரு முக்கியமான 8 கிராமங்கள்ல ஒண்ணுதான் பல்லங்கி. அங்க இருக்கிற கல்லு தான் இது. இந்த கல் எதுக்குன்னா, இங்க உங்களுக்கு பொண்ணு வேணும்னா, அதாவது கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா இந்த கல்லை தூக்கி நீங்க அப்படியே மேல தூக்கி போட்டு பிடிச்சாதான் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சுவாரஸ்யமான பெரிய கலர். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் தூக்க வேண்டியதில்லை. வாங்க மித்த விஷயங்களை போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லுங்க. கதையை பத்தி சொல்றேன்னு சரியா தான். இது இந்த ஊர்ல ஒரு காவல் தெய்வமா 5 உண்டு வச்சிருக்கோம். இது கல்யாணத்துக்குள்ள கல் இல்லையா? கல்யாணத்துக்கும் ஆகும். அப்படியா? சோள மாடு முடிக்கிட்டு வரும்போது அது முடிக்கொண்டு வந்து தலைவா சேரணும்னு அந்த கல்லை தூக்கி தள்ளினாத்த எங்க ஊர்ல பெண்ணு கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. இப்ப நான் சொன்ன கதை சரிதானா? ஆமா. நான் கூட ஏதோ படத்துல வர கதையை தான் நான் சொல்லிட்டேன். நீங்க கோச்சுக்கு போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க சொன்ன கதையே அது. அதானா? இது இங்க ஒரு காவல் தெய்வம். காவல் தெய்வம் இதுதான். ஆமா. சரி, நான் டீ வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். இந்த பக்கத்துல இருக்கா? இங்கிட்டு போயிருவோம். வாங்கண்ணே. அஜய் பத்தி எங்க வீட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலை மேலே உட்காந்துருக்கோம். பாட்டியை பார்க்கறதுக்காக. பாட்டி பேர் என்ன? கருப்பாயம்மா. கருப்பாயி. எங்க ஊர்ல ஒரு பாட்டு இருக்கு பாட்டி. கருப்பாயி கருப்பாயி எங்க போற, மாமன் பேர் கேட்காம எங்க போற. மருமகன் பேசிட்டு கேட்கணும். மருமகன் பேசி நான் மருமகனா? மருமகனா கூட இருக்கலாம். என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இப்ப என்னப்பா, கீரை கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு வைக்கணுமா வைக்கலாம், தக்காளி கூட்டு வைக்கணுமா வைக்கலாம். சரி, நீங்க எனக்கு ஒரு கூட்டு வைக்க போறாங்க பாட்டி. சரியா? இந்த பொருள்லாம் இருக்கு. என்னென்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கூட்டு வச்சுட்டு ஒரு கொட்டும் வைக்கணும். ஐயோ, யாருக்கு? எனக்கா? பாவம், நிறைய பேர் என்ன வந்து ரொம்ப ஆசையா பாப்பாங்க. நீங்க கூட்டினீங்கன்னா இல்ல, அழகான சிகப்புக்கு ஆசையா தானே பாப்பாங்க. இது தக்காளி, இது ஈரவங்காய், இது மஞ்சத்தூள், இது கறி மசாலா தூள், இது தேங்காய் பொடி, இது பச்சை மிளகா, இது எண்ணெய், இது கடுகு, இது மிளகா பொடி, இது மிளகு கழிக்கீரை, இது உப்பு. ஓகே, இது அடுப்பு. இது அடுப்பு. கீழே விறகு. சரியா சொல்லிட்டேனா? சரி, அடுப்பத்தை நீரே சொன்னியா நான் சொன்னா? இல்ல, நான் 2 சொன்னேன், நீங்க 2 சொன்னீங்க. அப்படிதானே? பத்த வச்சிருவோமா? பாட்டி, ஒரு முக்கியமான கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா? சொல்லு. தெரிஞ்சது சொல்லு, தெரியாது சொல்லாது. பாட்டிக்கு என்ன வயசு? பாட்டிக்கு 60. பொய் சொல்லாதீங்க. 60. சும்மா 60. நிஜமாவா? நிஜம். சின்ன பொண்ணாட்டம் இருக்கீங்க. அட கொல்லிக்கன்னு ஏன்டா? என்ன பாட்டி? என்ன காய வச்சு கண்ணில் விட்டு. ஐயோ, என்ன பாட்டி சின்ன வயசா இருக்கீங்க? 65 வயசு. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? அது 12 வருஷம். 12 வருஷமா 65 வயசா? 12 வருஷமா. எண்ணெய் ஊத்து. எண்ணெய் ஊத்திரவா? எண்ணெய் ஊத்து. சரி பாட்டி, இப்ப அடுத்து என்ன போட போறீங்க? என்ன கொதிக்கணும் இல்லையா? என்ன கொதி பாட்டி. இந்த மலை பேரு என்ன பாட்டி? இப்ப நம்ம இருக்கிற மலை பேரு? மலை பேரு இமயமலை. பாட்டி, அது வேற பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்களே. என்ன இமயமலை? இமயமலை போகணும் பழனி. பழனியில தான் இமயமலை இருக்கா? அப்புறம் இங்க இருக்கு. இங்க இருக்கு. இங்க இல்லையா? சரி பாட்டி, இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க பிறந்ததுல இருந்து இருக்கோம். இங்கதான் இருக்கீங்களா? என்ன பாட்டி போட்டீங்க இப்ப? இரவங்காய். இரவங்காய். அது நாங்க வெங்காயம் சொல்லுவோம், நீங்க வெங்காயம் சொல்ல மாட்டீங்களா? ஆமா ஆமா, நாங்க ஈரவங்கான்னு தான் சொல்லுவோம். ஈரவங்காய். பெரிய ஈரவங்காய் ஆளுங்க. பெரிய வெங்காயம் அப்படின்னு திட்டாங்க பாட்டி. சரி, அதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க? கடுகு. கடுகு. சரி, எனக்கு காது நல்லா கேட்கும், கத்தக்கூடாது, பயந்துருவேன். ஈரு கத்து வைக்கிறது கொஞ்ச நேரம். என்ன பாட்டி போட்டீங்க? அதான். ஏதான்? தக்காளி. தக்காளி. சரி பாட்டி,
எனக்கு இந்த இடத்த பத்தி சொல்லுங்க பாட்டி. நான் புதுசா வந்திருக்கேன், இந்த இடத்த பத்தி இந்த சொல்லணும்ல. இடத்த பத்தி இது வந்து கிளிப்பொறை. கிளிப்பறை. கிளிப்பொறை. கிளிப்பொறை. ஆமா. இப்போ என்ன போட்டீங்க? தேங்காய் போட்டீங்களா? தேங்காய் போட்டீங்களா? இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. நீங்களா என்ன செய்றீங்க? இடத்த பத்தி சொல்றேன். இத அது கருகுது. என்ன போட்டீங்க இப்ப? மிளகாத்தூள். சரி. இங்க வந்து என்னெல்லாம் கிடைக்கும் சாப்பிட? இங்க மீன், கத்திரிக்காய், கருவாடு. மலையில எப்படி பாட்டி மீன்லாம் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா? எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க பாட்டி. பாட்டா? பாட்டு தடுப்பாரு. பசி பொறுக்கல, பாட்டு பொறுக்க முடியாது. ஐயோ சூப்பரா இருக்கு பாட்டி. சூப்பர். பாட்டி சாப்பிடாடி போடுங்கிறப்பா. சாபாஷ், பிரமாதமா சமைச்சாச்சு. எனக்கு நீங்க வந்து ஏதாவது கத்து கொடுக்கணும். என்னத்தை கத்துறது? என்ன கத்து கொடுக்கணும்? கத்தணும். கத்தி கொடுக்கறது இல்ல பாட்டி, கத்து கொடுக்கணும். கத்தி எல்லாம் நீங்க குத்திராதீங்க, எனக்கு கத்து கொடுக்கணும். தமிழ்ல என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்க? எனக்கு என்ன கத்து கொடுப்பீங்க? எனக்கு கத்து கொடுக்கணும். ஏதாவது பாட்டு கத்து கொடுங்க, டான்ஸ் கத்து கொடுங்க. இங்க நீங்களாம் செய்யற விஷயம் ஏதாவது கத்து கொடுங்க. நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க, நான் போய் ஆட முடியுமா? நீங்க ஆடி ஆடி எல்லாத்தையும் நடிக்கப்பா. சரி, தாலாட்டு பாடுவீங்களா? நீ யாரோ நானாரோ தூங்குடி கண்ணு, அப்பா வர நேராகு அசந்து படுங்கடி பொண்ணு. போதுமா? சூப்பர் பாட்டி, கைட்டடுங்கப்பா. பாட்டி நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கு. பல்லு இல்ல, அதுதான் அழகு. பல்லு இல்லாத சிரிப்பெல்லாம் அழகா இருக்காது. எங்களுக்கு இவ்வளவு சமைச்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி செஞ்சு வீட்டுல சமைச்சா இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்க்கணும்னா பாட்டி மறுபடியும் செய்முறையை சொல்லுவாங்க. செய்வீங்களா? சொல்லுவீங்களா? என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. எண்ணெய் ஊத்தணும். சரி. கடுகு போடணும். ரெண்டாவது ஈர வெங்காயம் போடணும். ஈர வெங்காயம் போட்டோம்னா லேசா கறி விடாம வதக்கணும். சரி. தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். அதையும் வதக்கணும். கீரை இருக்குதா, கீரை போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. நம்ம அவசர அவசரமா விறக வச்சு சமைச்சாலும், பாட்டி திட்டிட்டே சமைச்சாலும் பிரமாதமா சமைச்சாங்க. நீங்க கரெக்டா வீட்டுல செஞ்சு பார்க்கணும். அஞ்சரைப்பட்டி பால் பாய் ஆச்சி மசாலா ஷெஃப் ஸ்பெஷல் வந்தாச்சு. ஷெஃப் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ஷெஃப். இந்த வாட்டி வந்து எனக்கு நிறைய சாப்பிட்டேன்னா, இங்க வந்து எங்க பார்த்தாலும் போய் நல்லா சமைச்சு அன்பு தொல்லை அப்படிதானே? அப்படியே அன்பு தொல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த சுகமான சுமை. இது பாருங்க தொப்பையெல்லாம் வந்துச்சு. அதனால எனக்கு லைட்டா ஏதாவது வேணும் இன்னைக்கு, ஸ்டார்டர் மாதிரி. சூப் கேக்குறீங்க? அப்போ சூப் வில் பி குட். சரி, ஒரு காளான் சூப் பண்ணிடலாம். ஒரு மஷ்ரூம் சூப். மஷ்ரூம் சூப் நல்ல விஷயங்க. ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா. சரி, நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கட்டாயமா. ரைட். எஸ். சரி, என்ன ஊத்துங்க. ஏன்னா சூப் நல்லா கொஞ்சம் லிமிட்டா போதும். ஒன்று போதுமா? அதனால ரொம்ப குறைச்சாங்க சார். 2. ரைட். ஓகே. சூப் ஆனால் சாப்பிட்றதுக்கு முத நம்ம எடுத்தோடனே சூப் சாப்பிட்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா. நம்ம வயிறை சரிப்படுத்திக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குது. ஆமா, அப்படி அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனே இருக்கு. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப் வந்து அப்ப டேஸ்ட் இருக்காங்க, சூப்பு சாப்பிட்டு என்ன பண்ண பசி வரும்னு சொல்றாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மீல்ஸ் போறதுக்கு ஒரு 1/2 hour ஒரு 45 minutes முன்னாடி தான் சாப்பிடணும். அப்பதான் என்ன வேணா நமக்கு வந்து அந்த டெம்ப்டிங் கிடைக்கும். ஸோ உடனே சூப்பு குடிச்சிட்டு உடனே போய் சாப்பிட முடியாது. அதுதான் மேக்ஸிமம் பண்ற தப்பே அதுதான். ரைட். நம்ம அந்த 9 course dinner 10 course dinnerவே வந்து சப்போஸ் பி என்ஜாய்டு. அது கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த அவ்வளோ நேரம் எடுத்து அதை சாப்பிட்டா அதுக்கு தனி. ஸோ கொஞ்சம் பேசிக்கிட்டு நிறைய இது பண்ணிட்டு கொஞ்சம் முதல்ல சூப். கண்டிப்பா நம்ம என்ன தப்பா பண்ணிடுவோம். நம்ம வந்து உடனே சூப் குடிச்சிட்டு உடனே போனா அது வந்து கண்டிப்பா வராது. ரைட். நம்ம ஊத்துன இந்த எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் எண்ணெய் இருக்கிற என்ன பண்ணலாம், இது 1 கிலோ போடுவோம். கூட என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு இருக்கீங்களா? இஞ்சி பூண்டு விழுது இல்லை சார்? இஞ்சி பூண்டேவா? ஆமாம், இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஆமாம், சூப்பில் அப்படி இப்படி தானே போடுவாங்க. 1 ஸ்பூனு. ஆமாம்,
உள்ள போடலாமா? போடுங்க. ஸோ இப்படி போட்டோம் என்னன்னா சாரம் கம்ப்ளீட்டா இறங்கும். ஆனால் இஞ்சி பூண்டு விட நம்ம என்ன பண்ணோம் லேட்டர் ஸ்டேஜ்ல போட போறோம். சரி சரி. இப்போ என்ன இந்த தாளிச்சு என்ன பண்ணலாம் லைட்டா வதக்கி விடுவோம். ரைட். இப்போ என்னன்னா நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாமா? வெங்காயம் இந்த இருக்கு இல்லையா சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த காளான் அதெல்லாம் பெரிய ஸ்டோரியா இருக்கு. சரி அதுவும் உங்க ஸ்டோரியை சொல்லுங்க, நான் கேட்டுருவேன். காளானுக்கா? வேற ஏதாவது ஸ்டோரி நான் எப்படின்னா சொல்றேன், காளான் போடாம அந்த ஸ்டோரி சொல்றேன், நீங்க வேற ஏதாவது சொல்ல முடியும். காளான் வந்து வழக்கமா காளான் வந்து ஒரு ஃபங்கஸ் தான் இல்லையா? அந்த ஃபங்கஸ் வந்து உடலுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு, சில பாய்சனஸ் காளான் இருக்கு, கண்டிப்பா விஷமுள்ள காளான் கூட இருக்கு. பார்த்து சரியா சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் படிச்ச விஷயம். அவ்வளவுதான். சரி இப்போ போட்ட எல்லாமே என்னன்னா லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் இருக்குங்களா? அது எங்க இருக்கு கேரட்? ஸோ அதை மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் சேர்த்துருவோம். இது எல்லாமே ஒரு ஜூஸ்னஸ் தருது, அதோட டேஸ்ட் தரதுக்காக என்ன பண்றோம்னா இது எல்லாமே ஆட் பண்றோம். ஸோ லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கேரட் வந்து இப்போ வேக வைக்காத கேரட் தான். வேக வைக்க கேரட் தான். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வேக வைப்போம். ஸோ அந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். சரி ரைட். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, போட்டுருங்க, எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுவோமா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த மல்லி இலை இருக்கு இல்லையா, கட்டிச்சு மல்லி இலையும் சேர்த்துடலாம். வாங்க அதுவும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சாறு மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே இந்த மல்லி இலை தான் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அதை பற்றி நல்ல ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் தான் அதுதான். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஹீரோ சேர்த்துடலாமா? ஹீரோ மஷ்ரூம் அப்படி போட்டுடலாமா? போட்டணும். எல்லாத்தையும் போட்டுருவா? எல்லாம் போட்டுருவோம். சூப்ல வந்து 2 வகையான சூப் சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு க்ரீம் பேஸ்ட் சூப் வேணுமா இல்லை கிளியர் சூப் வேணுமா அப்படின்னு. இப்போ நீங்க செய்யற சூப் வந்து க்ரீம் பேஸ்டுங்களா கிளியர் சூப்பா? க்ரீம் தான் சார் மேக்ஸிமம். சூப்ல வந்து திக் சூப்மாங்க, தின் சூப்மாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் நிறைய இருக்கு. நான் பண்ண தின் சூப் தான் பண்றேன். ஸோ அதனால இதில் திக்னிங் ஏஜென்ட், அதாவது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி தர போற அந்த பொருளை வந்து நம்ம வந்து லைட்டா தான் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுவும் நல்லா நியூட்ரிஷன் தான் ஆட் பண்ண போறோம். இப்போ என்னன்னா லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னா காளானை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா. ஸோ அந்த வெஸ்டர்ன் சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூப் ரொம்ப ஃபேமஸ். அதே காளானை வச்சு மெயினா நிறைய டிஷஸ் எல்லாமே இருக்கும். ஸோ cream of mushroom soup, clear mushroom soup அப்படினு நிறைய இருக்கு. சோ அதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து வெரி காஸ்ட்லியஸ்ட் இன்கிரிடியன்ட் அது. அதுல வந்து ட்ரூஃபிள்ஸ் சொல்லி இருக்குது. அது வந்து பெர் கிராமே பாத்தீங்கன்னா, அதாவது பெர் 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா lakhs and rupees. வாவ். சோ அதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்க ரொம்ப கஷ்டமா ரிச்சான ஒண்ணு. சோ அதே மாதிரி காளான் நிறைய இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா போடுற இந்த காளான் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாமா? மஞ்சள் தூள் போடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கூடவே பச்சை மிளகாய் இருக்குங்க இல்லையா, அதை சேர்த்துடுவோம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் லைட்டு திக்கனிங்காக இந்த சூப்புக்கு வேணும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு 3 கரண்டி அளவு என்ன பண்ணா வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு. ஆமாம். ஓகே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இருக்கு இல்லைங்களா உங்கள்கிட்ட? தண்ணி இருக்கு. அதை இப்போ ஊற்றிடுவோமா? டைமாக ஊற்றிடுங்க. சூப் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும் இல்லையா? ஆமாம். ஏன்னா அது வந்து ஸ்லோ ஃபயரில் என்ன பண்ணால் குக் ஆகணும். போதுமானது. ஸ்லோ ஃபயரில் குக் ஆனாதான் என்ன பண்ணால் ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாமா? தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்து. ஆமாம் ஆமாம். எனக்கு கூட மஷ்ரூம் பற்றி இன்னொரு செய்தி தெரியும். க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சொல்லிட்டு ஆண்டி வார்ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் முதல்ல வந்து பாப் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் வந்து நிறைய க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் கேன்ஸை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாரு. அது வந்து தினசரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லை, டெய்லி நம்ம இதுதான் க்ரீம் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்த, ஒரு பெரிய விஷயத்த வந்து நிறைய பக்கத்தில் வச்சு வரைஞ்சி வச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆர்ட். ஓகே ஓகே. ஆண்டி வார்ஹால் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆர்டிஸ்ட். சரி பாப் ஆர்ட். இப்போ இதை கொதிக்க வச்சு இறக்கிட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. லாஸ்ட் என்ன பார்த்தா கொஞ்சம் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அதுல ஜஸ்ட் சேர்த்துக்கணும். பெப்பர் கொஞ்சம் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? என்னங்க சார், சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சத கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காளான் சூப் தயாராகிட்டு இருக்கு. உங்களுக்கும் வீட்டில் காளான் சூப் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யுது அப்படிங்கிற நம்ம ஷேஃப் சொல்லுவார். கவனமாக கேளுங்க. சொல்லுங்க ஷேஃப். மஷ்ரூம் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், சீரகம், இஞ்சி,
வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காளான், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், வேக வைத்த பாசிப்பருப்பு, உப்பு. காளான் சூப் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம், இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் போட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்க காளானையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா காளான் வெந்ததும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வேக பாசி பருப்பையும் ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு காளான் வாசம் வந்தோடனும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலில் பரிமாறுறீங்க. நம்மளுடைய காளான் சூப் ரெடி. காளான் சூப் தயாராகிடுச்சு. ருசி பார்க்கும் நேரம் வந்தாச்சு. இந்தாங்க. சூப் மாதிரி நல்ல லைட்டாகவே இருக்கு, க்ரீமையா இல்லை. அது சூப். பெப்பர் ஆட் பண்ணாமல் நல்லா காரமாக இருக்கு. இப்படி காரமாக இருக்கு, சுண்டு இருக்குங்க. அது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, ரொம்ப சுவையாக இருக்கு. நான் கேட்ட மாதிரி எனக்கு ரொம்ப லைட்டாக, அதுவும் மஷ்ரூம் வச்சு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முடியாது சார், காளான் சூப் செஞ்சுருக்கேன். ஓகே, நன்றி. பை. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு மாத்தி யோசியில நம்ம பார்க்க போற அந்த சூப்பரான டிஷ் கொத்துக்கறி முட்டை. கொத்துக்கறி முட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கொத்துக்கறி முட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். வெங்காயம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, சில்லி பவுடர், உப்பு, கொத்துக்கறி, பிரெட் கிரம்ஸ், வெண்ணெய், எண்ணெய், கொத்தமல்லி, முட்டை. கொத்துக்கறி முட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தாச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்துக்கறி முட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடை மாவு மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நிறைய இருக்கக்கூடாது, கொஞ்சம் போதும். எண்ணெய் நல்லா சூடாகணும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். அதாவது கொத்துக்கறி ரெடி பண்ணிட்டு அதை தோசை மாதிரி தட்டி அதில் வந்து முட்டையை வச்சு எப்படி வந்து கொத்துக்கறி முட்டை பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் அதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஆயில் சேர்த்துறாதீங்க, ஏன்னா வந்து இது நல்லா வதக்கிட்டே நம்ம மிக்சியில் போட போகிறோம். ஸோ நிறைய ஆயில் சேர்த்திங்கன்னா வந்து அந்த கொத்துக்கறி மாவு மாதிரி வராது. வெங்காயம் நல்லா வதங்குது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து நம்ம நல்லா வதங்க விட்டுட்டோன்னா அந்த காரம் அவ்வளோவா டிஷ்ஷில் சேராது. ஸோ கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணலாம். இதோட நம்ம கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கொத்துக்கறியோட கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அணைச்சிட்டு நல்லா ஆற வைக்கலாம். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு அடை மாவு, திக்க அடை மாவு பதத்துக்கு வந்து தோசைக்கல்லை வச்சு தட்ட போகிறோம். இது ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த கொத்துக்கறி வந்து நல்லா ஆறிச்சு. பட் நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொத்துக்கறியில் இருக்கிற தண்ணி பதமும் வந்து இன்னும் வடியலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். இதோட நம்ம பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து முழுசா தோசை மாவு மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி அடை மாவு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அந்த பச்சை மிளகா எல்லாமே வந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சிருக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட டெக்ஸ்சர் இருக்கலாம், அந்த டெக்ஸ்சரில் வந்து இந்த மாவு வரணும். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இந்த தோசைக்கல் நல்லா சூடாகணும். இதில் கொஞ்சமாக நம்ம வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான உடனே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்துக்கறி, அதை வந்து இதில் போடணும். போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த கார்னர்ஸ்லாம் பைண்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த சென்டர் ஓட்டையில் நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரி நான் உடைச்சி வச்சுருக்கேன். இந்த முட்டையில் இருக்கிற எல்லோ யோக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து அந்த சென்டரில் போட்டுடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த கொத்துக்கறி மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொத்துக்கறி முட்டையை வந்து நல்லா வெந்தாச்சு. அந்த ஆவிலேயே வந்து வேக வைக்கணும். அந்த கொத்துக்கறியை திருப்பி போடக்கூடாது, ஏன்னா வந்து முட்டை வந்து ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொத்துக்கறி முட்டை ரெடி ஆயாச்சு. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரிகேப் பார்க்கலாம். கொத்துக்கறி முட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வைங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், சில்லி பவுடர், உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொத்துக்கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதை ஆற வைங்க. அது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் அதை போட்டு அதோட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அடை மாவு அளவு வந்த உடனே ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ்வை பற்ற வைங்க. ஒரு தவா வைங்க. தவாவில் வந்து வெண்ணெயை போட்டு நல்லா வெண்ணெய் சூடாகட்டும். வெண்ணெய் உருகின உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து தட்டுங்க அடை மாதிரி. அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணிக்கோங்க. முட்டையை உடைச்சி அந்த எல்லோவை வந்து உடையாமல் அந்த சென்டரில் வச்சுட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை அந்த கொத்துக்கறி மேலே ஊற்றுங்க. முட்டை வந்து திருப்பக்கூடாது. ஹாஃப் பாயில் ஸ்டேஜ்லேயே இருக்கும் போது ஒரு தட்டுக்கு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா கொத்துக்கறி முட்டை ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு மாசி யோசியில் கொத்துக்கறி முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? முட்டையை வந்து கொத்துக்கறிக்குள்ளே வச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மாசி யோசியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் கீர்த்தனா சைனிங் ஆஃப். ஆஞ்சநேயப்பட்டி பவர் பாய் ஆச்சி மசாலா. நம்ம இப்போ நம்ம ஊர் சமையலுக்கு அங்கத்துக்கு வந்தாச்சு. பாட்டி இங்கே இருக்காங்க. பாட்டி பேரு கருப்பாயி. பாட்டியோட பேத்தி இருக்காங்க. பேத்தி பேரு சுமதி. சுமதிக்கா வணக்கம். பாட்டி வணக்கம். பாட்டு எதுவும் பாட போறீங்களா? இல்லை வணக்கம்னு கையெடுத்தோம் அடுத்து பாட்டு அவ்வளோதானா? சரி. இப்போ சுமதி நீங்க என்ன சமைக்க போறீங்க? எட்டாத பாட்டுக்கெல்லாம் ஏனே வச்சு குத்துவேன். ஏன் உங்களே குத்திக்கிறீங்க? அப்படியா? சரி. அடுத்து அதுக்காக என்ன குத்திடாதீங்க பாட்டி. இது வயலன்ஸ் பாட்டி, இது வயலன்ஸ். அக்கா நமக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க. தக்காளி, மஞ்சத்தூள், கடுகு, பச்சைச்சோம்பு, எண்ணெய், கத்திரிக்காய். சரி. இப்போ வந்து கத்திரிக்காய் கூடு செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அடுப்பத்து வைக்கணுமா? படுத்து வச்சிருங்க. நீங்க பாட்டி இங்க டிவி இல்ல, டிவி எல்லாம் பாப்பீங்களா? நீங்க சுமதி அக்கா பாப்பீங்களா டிவில? டிவி சரியா பாக்கணும். வேலையா இருக்குங்களா? என்ன வேலை செய்றீங்க? கட்டடத்து வேலை செய்யறேன். அப்படியா? உங்களுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க வேலைக்கு? காலையில ஒரு 10 மணி ஆயிரம் வேலைக்கு போவேன். 10 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணி இல்லைன்னா 4 மணிக்கு விட்டுருவாங்க. கட்டட வேலைக்கு போறதுக்காக தான் அந்த சட்டையெல்லாம் ஆமா ஆமா. கட்டடத்து வேலைக்கு போறதுனால தான் இந்த சட்டையெல்லாம் போடுறேன். இல்லைன்னா போட மாட்டேன். அப்படியா? பாட்டி ஏன் சிரிக்கிறாங்க? பாட்டி அவங்க சும்மா எப்ப பார்த்தாலும் இதை சொன்னோம்னா சிரிப்பாங்க. ஏதாச்சும் சொன்னா என்ன பாட்டி சும்மா சிரிச்சுட்டே இருப்பீங்களாமே? தப்பாச்சு அது. பாட்டி வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ஜோக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லிருக்காங்க. பாட்டி மாதிரி ஒரு ஆள் ரொம்ப கஷ்டம் இல்ல? போர் அடிக்கும். போர் அடிக்கும். சரி அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாட்டி உங்க சின்ன வயசுல இருந்ததுக்கு இந்த மலை இப்ப எப்படி மாறி இருக்கு? இப்ப தலகளா இருக்குது.
எப்படி பாட்டி தலைகீழ இருக்கும்? இன்னும் இப்படிதானே இருக்கு. குத்துல இருந்த மழை பூரா தலைகளா திரும்பிடுச்சு. இல்ல பழைய மழையில ஏதாவது நீங்க வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி மாறிடுச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? காடுக்கு போடுங்க. மாறி இப்ப காலமே மாறித்தான் கிடக்குது. நீ அதுல வேற சந்தேகம். மழையும் மாறும், மனசும் மாறும், எல்லாமே மாறும். எல்லாம் சித்தாந்தமாவே பேசுறீங்களே. கடுகு பத்தியா போட்டா சரி. இதை போடு, இதை போடு. தீ அளவா வைங்க. டீ எப்படி பாட்டி அளவாக்குறது? விறகு எடுத்துக்கணுமா? இல்ல தக்காளி போட்டு விடு சுமதி. கிண்டு கிண்டு. அதுல மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் எடுத்து அளவா போடு. அந்த பட்டை சோம்பு தூள், பட்டை சோம்பு கிண்டு விடு. இந்த மிளகாத்தூளை போடு. போடுங்கள. உப்பு ரெண்டு அளவா போடு. தண்ணி நல்லா வறுத்து போட்டு. ஏன் பாட்டி கத்திரிக்காய் தண்ணியில போட்டீங்க? தண்ணியில் போட்டாக்க கார் அடிக்க. போட்டு வெங்காயம் போடு. இப்ப இங்கேயே நீங்க வாழ்ந்துட்டீங்க தலைமுறையா. சோ இங்க வந்து இங்க உள்ள திருவிழா ஏதாவது இருக்கா? திருவிழாலாம் இருக்கு. என்ன திருவிழா சொல்லுங்க, என்ன கொண்டாடுவீங்க? ரொம்ப ரொம்ப மாரியம்மன், முத்து மாதிரி, சத்தி மாதிரி, எல்லாமே கோயில் திருவிழா. கோயில் திருவிழா. தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுவீங்களா? தீபாவளி வந்து அந்த அளவுக்கு, பொங்கல் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா செய்ய மாட்டோம். தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம். எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து வீட்டுல கறி முட்டை வேணும்ன்றது வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க. நீங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க ஸ்கூலுக்கு போவாங்க? ஸ்கூலுக்கு போகணும்னா ரொம்ப தூரமா இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அவங்க அவ்வளவு தூரமா நடந்து போகணும். தம்பிங்க வாங்க, இப்படி வா. எங்களோட போறோம், கொஞ்சம் நல்லா படிக்க. நல்ல எப்படி ஸ்கூலுக்கு போற நீ? எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர். டெய்லி நடந்து போவியா? கஷ்டமா இருக்குமா? சரி, உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? கை கொடு. அக்கா கத்திரிக்காய் முடிஞ்சதா? சமைச்சிடலாமா? சரி சாப்பிடலாமா? இப்ப நீங்க வந்து 2-3 திருவிழா சொன்னீங்க. ஒண்ணு வந்து அம்மன் திருவிழா சொன்னீங்க, அப்புறம் தீபாவளி பரிசு செய்யறதா சொன்னீங்க. மத்த அம்மன் திருவிழா எப்படி செய்வீங்க? அம்மன் கோயில் திருவிழா? அம்மன் கோயில்னா மைக் செட்டு எல்லாமே கட்டி திருவிழா. 3 நாள் திருவிழா. 3 நாள் திருவிழா என்ன நடக்கும்? படம் ஓட்டுறதா இருந்தா படம் ஓட்டலாம். சரி. டான்ஸ் பண்றதுன்னா டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. அப்புறம் அதே கிடா வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு சமைச்சு எல்லா பேத்துக்கும் போடணும். வரவங்க போறவங்களுக்கு சாப்பிடணும். யார் செலவு? எல்லாம் சேர்ந்து செய்யணும். எல்லா பேரும் சேர்ந்து செய்யணும். ஒரு ஆளா செய்ய முடியாது. ஏன்னா எல்லா பேரும் மக்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமே நம்ம எத்தனை வீட்டுக்காரர்களுக்காக அத்தனை வீட்டுக்காரர்களும் என்ன செய்யணும். பொங்கல் கொண்டாட மாட்டீங்களா? ஏன்? பொங்கல் வந்து நம்ம கிட்ட மாடு இல்ல. மணப்பொங்கல்னா பொங்கல் அது என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல், தென் பொங்கல், மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல் அதான் கொண்டாடுவீங்களா இல்லையா? எப்படி கொண்டாடுவீங்க? போடுவோம், கத்தியை வைப்போம், பாலை ஊற்றுவோம், பொங்க வரும். பொங்கலை வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வளைச்சு பொங்கலோ பொங்க. என்ன பொங்க? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் சரிங்க. ஓகே சரி. சுமதிக்கா, ரொம்ப சீக்கிரமா நீங்க இப்ப என்னென்ன போட்டீங்க அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும், கடுகு போட்டோம், மிளகா போட்டோம், தக்காளி, மஞ்சத்தூள், அந்த பச்சை சோம்பு எல்லாம் போட்டு உப்பு, கத்திரிக்காய், கடைசியாக வெங்காயம் போடணும். இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தது நம்ம வீட்டு ஸ்பெஷல். பாட்டி ரொம்ப அருமையாக சமைச்சாங்க. கேட்டி சுமதி அக்காவும் ரொம்ப பிரமாதமாக சமைச்சாங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. எல்லாரும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு நான்வெஜ் ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு பேரு சிக்கன் ஸ்டஃப்ட் வித் lamb. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். மின்ஸ்ட் lamb,
chicken, dhania powder, ginger garlic paste, red chilli powder, பெருங்காயத்தூள், தயிர், white cream, vinegar, மைதா மாவு பவுடர், உப்பு, சீரகத்தூள், எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் மின்ஸ்டு லேம்பு, அதாவது இந்த கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க, இந்த மின்ஸை வந்து இதில் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தனியா தூள், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மின்ஸ் லேம்பை வந்து நம்ம மெலீஸ் வடை மாதிரி தட்டி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நல்லா சின்னதாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இதை ஸ்டஃப் பண்ணணும் இல்லைங்களா, சிக்கன் பிரெஸ்ட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அதனால சின்னதாகவே எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம உள்ள வச்சிடலாம். அதை இதை திருப்பி போடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்த பக்கம் ஃப்ரை ஆகணும். நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். தனியா கூல் ஆகணும். இப்போ நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்குள்ள நம்ம வந்து அந்த மின்ஸ்டு லேம்பை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். ஸ்டஃப் பண்ணிட்டு உள்ள க்ளோஸ் பண்ண போறோம். அதனால அந்த மாதிரி எடுத்துட்டு இதை சைடு வாக்குல கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, உள்ள வந்து ஸ்டஃப் பண்றதுக்கு. இப்போ இதுல வந்து நம்ம வைக்கணும் ஒரே ஒரு பீஸ். அப்படி வச்சுட்டு மூடிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த சில்வர் ஃபாயில் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும், அந்த கொஞ்சம் வேக வைக்கணும் இல்லைங்களா. அதனால நம்ம வந்து இதை அமுக்கிட்டு இதை அப்படியே மூடிடலாம். மூடிட்டு நம்ம இப்போ வேக வைக்கலாம். இந்த பேன்ல கடாயில கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா குக் ஆகணும். அப்படியே இதில் வச்சிருங்க, மூடிடலாம். கொஞ்சம் குக் ஆன உடனே அப்புறமா நம்ம ஃபாயில் எடுத்துடலாம். நல்லா கொதிக்கணும், தண்ணி கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம ஓரளவுக்கு குக் ஆகிருக்கோம், பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம போட்டுடலாம். தயிர், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் ஒயிட் கிரீம், half ஸ்பூன் வினிகர். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும்.
இதை நல்லா கலந்துக்கோங்க. இதோட தனியாத்தூள் கொஞ்சமா மிளகாய் தூள், அந்த காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த சிக்கனை வந்து இதில் வந்து நம்ம பெரட்டணும் சிக்கனை. ஸோ அதனால இதை வந்து கலந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா க்ரீம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். நல்லா இதில் மேரினேட் பண்ணணும். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி, அதை ரோஸ்ட் பண்ணணும்னா இந்த லிக்விட் மாதிரி ஸ்டேஜ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் இந்த மேரினேட் பண்ணும்போதே திக்காயிடும். உங்களுக்கு திக்னஸ் ஆனவுன்னா உங்களுக்கு கிரில் பண்ணி இல்லை ஓவனில் வச்சு இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதை விட ரோஸ்டிங் இல்லை கிரில்லிங் இல்லை ஓவனில் வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து கிரில் பண்ணி எடுத்துடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 hour நம்ம நல்லா மேரினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை ரோஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் அது நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த மேரினேஷன் பண்ணதை ஊறியிருக்கும். எல்லா மசாலாஸும் அதில் ஊறி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஃப்ளேவர் அதில் அடங்கியிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு காட்டணுன்றதுக்காக இமீடியட்டாக பண்ணுறேன். நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அவனில் வைக்கணுன்னா கூட அவனில் வச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகணும். டீப் ஃப்ரை பண்ணோம்னா அந்த எண்ணெய் வந்து சில பேருக்கு ரொம்ப எண்ணெயில் ஒத்துக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லா பக்கமும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் ஸ்டஃப்ட் வித் மின்ஸ்டு lamb. இது இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நிறைய மேரினேட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே ஃபுல்லாக அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் அடங்கும். இது எப்படி செய்யணுன்றதை ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். ஒரு எம்டி பவுலில் மின்ஸ்டு கறியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் மைதா மாவு கலந்துக்கோங்க. மைதா மாவு போட்டு நல்லா சின்ன சின்ன தட்டையாக வடைகள் மாதிரி சின்ன வடைகள் மாதிரி தட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் ஷாலோ ஃப்ரை 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பெரிய சைஸ்டு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ண மின்ஸ்டு lamb எடுத்து நடுவில் வச்சு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சில்வர் ஃபாயிலில் ரேப் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றி அந்த சில்வர் ஃபாயில் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டுடணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 to 12 minutes அதை நல்லா வேகணும். அந்த சிக்கன் வெந்த உடனே அந்த சில்வர் ஃபாயிலை அன்ராப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வெளியில் சிக்கனை வந்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வேற ஒரு பவுலில் வந்து நீங்கள் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஒயிட் க்ரீமு, கொஞ்சமாக வினிகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணிவிட்டு அந்த இதில் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1 hour to 2 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த கிரில்லில் வச்சு நல்லா ஃபயரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி 2 பக்கமும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஸ்டஃப்டு வித் lamb ரெடியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் ஸ்டஃப்டு வித் lamb இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை செஞ்சு காட்டினேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம்.
அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா தொடர்கிறது.